ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் கோர்சஸ் லைக் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இந்த 5 கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 31 ஜூலை 2026 வரைக்கும் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கம்மிங் ஃப்ரைடே 7th August 2026 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் இதை அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தேன், அதனால் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ இல்லை உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ அவங்களுக்காக அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட்வொர்க் இஷ்யூ இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேட் August 7 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த August 7 மதியத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ எதனா ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, எதனா புதுசாக அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம TNAYUSselection.org அதில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் வரும், எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும்ன்றதும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து முக்கியமாக நோட்ஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லாஸ்ட் டேட் வில் பி கிராண்டட். இந்த 7th அப்புறம் இதுக்கப்புறமும் திரும்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 7th அன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஈவினிங் 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி பர்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்கிற பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து பிளாக் லெட்டர்ஸில், அதாவது கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போஸ்டரில் அப்படிலாம் கொரியரில் அனுப்பலாம். அப்படி இல்லைனா நேராகவே நீங்கள் இங்கே ஆஃப்லைனில் வந்து சப்மிட் பண்ணிடலாம். சென்னையில் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த அட்ரஸை நீங்கள் போஸ்டரில் இல்லை கொரியரில் போடுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டுக்கோங்க. அந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. சென்னை 106ன்னு போட்டு, அப்படி சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைன் வரீங்கன்னா அண்ணா ஆர்ச்னு உங்கள் லொக்கேஷனில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோடைய எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ வேறு ஏதாவது பிஎன்ஒய்எஸ் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பிஎன்ஒய்எஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபீல்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.